இன்னைக்கு நம்ம பார்க்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உறவை எடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்வதற்கு இந்த ரிலேஷன்ஷிப் உறவு மிக முக்கியம். முழு உலகமே இந்த ரிலேஷன்ஷிப் என்ற அடிப்படையில, உறவு என்ற அடிப்படையில தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மார்க் ட்வைன் என்ற ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சந்தோஷத்துடைய அந்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா கம்பாரிசன், அதாவது ஒப்பிட்டு பார்ப்பது என்பது நமக்குள்ள சந்தோஷத்தை குழி தோண்டு பதிப்பதற்கு சமம் என்று சொல்றார். இட்ஸ் a death, comparison is a death of joy. சந்தோஷத்தினுடைய சாவு தான் ஒப்பிட்டு பார்ப்பது என்று ஆகும். இந்த மன்னியாமை நம்ம சுகத்தை தடுக்கணும். ஒரு பல வருஷக்கணக்கான குரானிக் டிசீஸ் சொல்லக்கூடிய வருஷக்கணக்கான டிசீஸ் இருக்கு. ஏகப்பட்ட மெடிசின் சாப்பிட்டாச்சு, எவ்வளவு பணம் செலவு பண்ணி டாக்டர்கிட்ட, ஆனால் சுகம் கிடைக்கல. வை? பிகாஸ் எங்கேயும் அன்பர்கிவ்னஸ் என்ற ட்ராப் இருக்கு. அதனால சாத்தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. நோ நோ நோ, இங்க இருக்கு, லிங்க் இருக்கு. அதனால we must be very careful. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். These are all the traps given by Satan. எப்படியாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற விட முடியாதபடி நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கணும் வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட தடை கற்கள். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை இந்த ஜூம் மீட்டிங் மூல சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தினேன். மட்டுமல்ல, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிரண்பால் பிரதருக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். கடந்த நாட்டில் டியூஸ்டே அன்னைக்கு பேசின அந்த நீங்க தாராள குணம் உள்ளவர்களா என்ற செய்தி உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது சகோதரர் சொன்ன மாதிரி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்க அதை கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, நம்ம எம்பசைஸ் பண்ண காரியம் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் நம்ம தாராள குணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்முடைய உறவை எடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அதே ஜபத்தோட நீங்க கேளுங்க. ஒவ்வொரு செய்தியிலிருந்து நம்ம கேட்க முடியுதுனா, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கொள்ளணும், இதுல இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அபியாசம் பண்ண வேண்டியது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க ஒரு நர்சரியில போயிட்டு ஒரு நல்ல ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வந்தோம். அந்த ரோஜா செடி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருந்தோம். வச்சிருக்கும் பொழுது நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வேலை செய்யற ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, மாப் அடிச்சுட்டு அந்த மாப் ஸ்டிக்கை கொண்டு போய் உதறின வேகத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படி போய் அந்த பிளான்ட்ல அடிச்சு அந்த பிளான்ட் அப்படி தண்ணியா விழுந்துருச்சு. வெளியே வந்த உடனே அந்த ரூட்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நல்லா வளர்ந்து பூ பூத்து பார்க்கறதுக்கு நல்ல கண்ணுக்கு ரம்மியமாக இருந்த அந்த பிளான்ட் என்னாச்சு, நொடி பொழுதுல ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் அந்த அடினால, அந்த எதிர்பார்த்த அடி வந்ததுனால என்னாச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அதே போலதான் நம்ம கட்டி காத்து வருகிற உறவானது ஏதோ நம்ம தெரிஞ்சோ தெரியாம செய்யற சில காரியங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, அந்த உறவு சீர்கெட்டு போய்விடுகிறது, உறவு கெடுக்கப்பட்டு போய்விடுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்வதற்கு இந்த ரிலேஷன்ஷிப் உறவு மிக முக்கியம். முழு உலகமே இந்த ரிலேஷன்ஷிப் என்ற அடிப்படையில, உறவு என்ற அடிப்படையில தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கெத்செமனி தோட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது, மனிதன் தனியார் இருப்பது நல்லதில்லை என்று தேவன் அவளுக்கு ஒரு தகுந்த துணையை ஏற்படுத்தி கொடுத்தார். ஏன்னால் உறவு வேணும் என்பதற்காக ஒரு சரியான துணை, ஹெல்ப்மேட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஒரு துணை ஏற்படுத்தி கொடுத்தார். அதை ஆதியாகமம் புஸ்தகம் 2:18, 21, 22 நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஸோ அந்த உறவானது எங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம பார்த்தோம்னா, இது ஆரம்பிச்சது கெத்செமனி, அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த உறவு ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தை நீங்க பார்க்கும் பொழுது உறவானது எல்லா இடத்திலும் இருக்கிறது. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள உறவு இருக்கிறது, அப்பா அம்மாவுக்குள்ள உறவு இருக்கிறது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள உறவு இருக்கிறது, சகோதரிகளுக்குள்ள உறவு இருக்கிறது, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள உறவு இருக்கிறது, பாஸ் அண்ட் சபார்டினேட்ஸ் அவங்களுக்குள்ள உறவு இருக்கிறது, பாஸ்டர்ஸ்க்கும் காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ்க்கும் உறவு இருக்கிறது. ஈவன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அதாவது பால் கொண்டு வந்து போடுறான் வீட்டுல, பால் ஒவ்வொரு நாளும் காலையில பால் கொண்டு வந்து போறான் பாருங்க, அவனோட அவன்ல இருந்து மெடிக்கல் நம்முடைய
குடும்ப டாக்டர் சொல்லுகிற மெடிக்கல் டாக்டர் வரைக்கும் இந்த உறவானது செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உறவு என்று சொல்லக்கூடிய என்பது ஒரு செடியை போல ஒரு பூத்து பூ மொட்டு வந்து ஒரு பூ பூக்கக்கூடிய பார்க்கறதுக்கு அருமையா இருக்கக்கூடிய ஒரு செடியை போலாகும். அப்ப அது எப்படின்னா அது ஷிப் இன் நர்ச்சர்ட் அதனால பாதுகாக்கணும், ரெகுலரா அதுக்கு உரம் போடணும், தண்ணி ஊற்றணும், காத்து சூரிய வெளிச்சத்தில் வைக்கணும், அப்பப்போ ப்ரூன் பண்ணி விடணும்னா எது வேண்டாமோ அந்த இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். சும்மா டக்குன்னு வந்து செடி வாங்கி உள்ள வச்சோன்னு வராது. நாங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதமாக அந்த ரோஜா செடியை எங்க வீட்டுல வச்சு வளர்த்தோம். அது ஒரு செகண்ட்ல போனதை பத்தி நான் சொன்னேன். அப்போ ஒவ்வொரு நாளும் அதுக்கு வேண்டியது கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூரிய வெளிச்சத்தை வச்சு மெனியூர் போட்டு இப்படியாக வளர்த்தோம். அதே போலதான் இந்த ரிலேஷன்ஷிப் உறவு என்பது வந்து அதுக்கு கட்டி காக்கப்பட வேண்டிய ஒன்று. இட்ஸ் வெரி ஈஸி டு கில் அ ரிலேஷன்ஷிப் ரேதர் தேன் டு டெவலப். அதாவது ஒரு உறவை வந்து ஈஸியா அழிச்சிடலாம், ஆனா டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம். சொல்லுவாங்களே வீடு கட்டுறது கஷ்டம், இடிக்கிறது ஒரே நொடியில ஒரு ஜேசிபியை கொண்டு இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல அந்த ஒரு உறவை இப்ப நானும் பண்ணட்டும் ஒரு பிரதர் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணா போத் ஷுட் டேக் அன் எஃபர்ட். நான் ஒரு கூட்டு பேசணும், அவரே என்ன கூட்டு பேசணும், அப்படிதான் உறவு டெவலப் ஆகும். இல்லாட்டி என்னைக்கும் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் பார்த்தோம்னா அது நடக்கவே நடக்காது. இப்போ இன்னைக்கு வந்து ஆனா அந்த மாதிரி கட்டி காக்குற அந்த உறவுல சில நம்ம அறியாமலே நம்ம மூலயமாவோ சாத்தான் என்ன பண்றான்னா இந்த மாதிரியான உறவை கெடுக்கக்கூடிய சில காரியங்களை கொண்டு வந்து விட்டுறான். அப்ப அதனுடைய சில காரியங்களை எல்லாமே கவர் பண்ண முடியாது. சில காரியங்களை குறித்து இந்த மாலை வேளையை நம்ம பார்க்க போயிடும். ஒன்றாவதாக பார்க்கும் பொழுது ஒப்பிட்டு பேசுவது. ஒப்பிட்டு பேசுவதுன்னா நான் இப்படி நீ இப்படி, அதாவது கம்பேரிங் அவர் செல்ஃப் வித் சம்ஒன் எல்ஸ். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதாவது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 4-5 வரைக்கும் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 4-5. ஒருவன் நான் அப்போலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் அப்போலை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துடையவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசி ஏதுவாக ஊழியக்காரர் தானே. இங்க பார்க்கும் பொழுது ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, நான் வந்து அப்போலோ பவுலை சேர்ந்தவன், இன்னொரு குரூப் சேர்ந்த நான் அப்போலோ சேர்ந்தவன். அப்படின்னா நான் தான் என் பெஸ்ட், எங்கிற மாதிரி எங்க பவுல் அப்போஸ்தலரை தான் நாங்க டீல் பண்ணிட்டு இருக்கோம், எங்கிற மாதிரி உங்களால பண்ண முடியாது. அப்போலோ சொல்லிட்டு நோ நான் தான் வந்து இது மாதிரிலாம் பண்ணி நாங்க ஃபாலோ பண்ண அப்போலோ தான் போயிட்டு சத்தியம்லாம் சொல்லியிருக்காரு, ஸோ நாங்க அவரை சேர்ந்தவர். இப்படி ஒருத்தர் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சொல்றாரு அவரு, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க சொல்லிட்டு சொல்றாரு, நான் இப்போ நீங்க மாம்சத்தோடு இந்த மாதிரிலாம் பண்றீங்க. பவுல் யார், அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்க விசுவாசம் ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே. யாருக்கும் ஒண்ணு கம்பேர் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தாழ்ந்து கொடுத்திருக்காரு. அந்த தாழ்ந்தபடி நடக்கும் பொழுது நீங்க ஏன் இந்த மாதிரியான உங்களுக்குள்ள நான் அவரை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன் பிரிவினை பண்ணி கம்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் இங்க கேட்கிறதை பார்க்கலாம். அதே போல நம்ம ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை போய் பார்க்கும் பொழுது ரோமர் 12:3 பாருங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பயந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். அப்போ தான் ரொம்ப பெரியவன், அதாவது அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். தனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்காரு, நான் என்னுடைய டேலண்ட் என்ன அப்படின்னு அவன் புரிந்து கொண்டு அதுபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கிளியரா சொல்றது. நான் மற்றபடி நான் மற்றவன் அவரை காட்டு எக்ஸை காட்டு நான் பெரியவன், ஒய்யை காட்டுல நல்லா செய்வேன் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணக்கூடாது. தனக்கு என்ன தாழ்ந்து தேவன் கொடுத்திருக்காரோ அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். இப்ப வந்து நம்ம லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 29 நான் ஒப்பிட்டு பேசுவது கம்பேரிங் பத்தி நான் பேசிட்டுங்க, ஒப்பிடுதலை பத்தி பேசிட்டுங்க. லூக்கா 18:10 படிங்க. 18:10. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரர் அந்நியக்காரர்
அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலவும் இராததால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். வாரத்திற்கு 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அடுத்தது ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாயிருக்கிற என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்ப போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற தேங்க்யூ. இங்க பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, the Pharisees stood up and prayed, God, I thank you that I am not like other people. I am not a robber. I am not a dishonest person. I didn't even commit adultery. So I am better than other person. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நான் ஐம் நாட் இந்த டாக்ஸ் தூரத்தை நிற்காம பாருங்க, அவனை மாதிரி இல்லை அப்படின்ட்டு. ஆனா அந்த 2 பேருடைய ஜெபத்தினுடைய ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, the result of both Pharisees and அந்த டாக்ஸ் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்ற கரெக்ட் பாருங்க, ஐ கேரண்டி தட் திஸ் டாக்ஸ் கலெக்டர் went home with God's approval, but the Pharisee didn't. அவன் ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல, அவர் பாத்தீங்கன்னா அது சொல்றாரு அங்க, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப எப்படின்னா, இவன் அவனை கம்பேர் பண்ணல, அவன் தன்னைத்தானே பார்த்துக்கிறான், செல்ஃபை பார்த்துட்டு, ஆண்டவரே நான் பாவியா இருக்கேன், என் மேல் கிருபை ஆகும் என்று அவன் அந்த ஆயக்காரன் சொன்னதுனால அவன் ஆண்டவர் சொல்ற, இவன் தான் நீதிமான திருப்பம் பட்டான். அவன் மற்றவனை கம்பேர் பண்றான். பரிசையன் என்ன பண்றான், ஆயக்காரன் என்ன பண்ண, நான் பெட்டரு, அவனை விட பெட்டர், அப்படி பண்றேன் எப்படி பண்றேன், தன்னை சுய தம்பட்டத்தை அடிச்சு தன்னை மற்றவங்களை ஒப்பிட்டு பேசுனதை, கம்பேர் பண்ணி பேசுனதுனால தேவனுடைய பார்வையில அவன் தாழ்த்தப்பட்டவனா இருந்தான். ஆனா இந்த ஆயக்காரன் என்ன பண்ணா, தன்னை தாழ்த்தின ஆண்டவரே என் மேல கிருபையாயிரும் என்று மார்பிள் அடிச்சு நான் பாவி எனக்கு மேலே கிருபைன்னு சொன்னதுனால அவன் தேவனுடைய பார்வையில் நீதிமானாக்கப்பட்டவனாய் வீடு திரும்பினான் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது இப்ப நீங்க ஒரு கம்பாரிசன் மென்டாலிட்டி நமக்கு இருந்துன்னு வச்சுங்களேன், இட் வில் மேக் நம்ம என்ன பண்ண, ஒண்ணு நம்மள பெருமைப்பட்டவன் ஆகிக்கிறோம், நமக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ட் வந்த மாதிரி ஆகிடும், அல்லது என்ன பண்ணோம், ஒரு இன்ஃபீரியர் பர்சன், அதே நம்ம என்னால ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாரும் மற்றவங்களும் நான் தனியா இருக்கேன். ஸோ திங்கிங் ஆஃப் ஹை அண்ட் லோ அபவுட் யுவர் ஸ்ட்ராங், நம்ம பத்தி தாழ்வு மனப்பாமையோ அது நம்ம சூப்பரிட்டி காம்பெனி நினைக்கிறது ரொம்ப தப்பு என்று படிக்கிறோம். அதே போல நான் சொல்றதுதான் ரைட்டுங்க, நான் ஐ எம் ஆல்வேஸ் ரைட், மற்றவங்க எப்பவுமே தப்பு அப்படிங்கிற மென்டாலிட்டியும் நம்ம தப்பு, என்ன அது ரொம்ப இட்ஸ் நாட் கரெக்ட். பாருங்க, இந்த மாதிரி நான் நல்லா பாடுறேன், நல்ல செய்தி கொடுக்குறேன், அதே போல எனக்கு நிறைய வேத வசனங்கள்லாம் நல்ல அத்துப்படியா தெரியும், ஃபிங்கர் டிப்ல அந்த வசனங்கள்லாம் வச்சிருக்கேன் என்கிறது ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அது ரொம்ப தப்பு. அதே போல என்னால சரியா பாட தெரியாதுங்க, என்னால சரியா பேச முடியல, சரியான வேத வசனம் கூட என்னால மனசுக்குள்ள வச்சுக்க முடியல, மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னா ஸோ நான் தனித்து அவங்ககிட்ட போக முடியாது, அவங்க எல்லாம் நல்லா பாடுறாங்க பேசுறாங்க, வேத வசனம்லாம் நல்லா தெரியுது, அதனால அவங்ககிட்ட போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள நம்ம போயிடுவோம். அதே இது அவங்க எல்லாம் தெரியும் பொழுது எனக்கு எல்லாமே தெரியும், மற்றவங்க தான் என்கிட்ட வரணும், என்கிட்ட கேட்கணும், நான் அவங்ககிட்ட போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப தப்பாகும். அது கம்பேரிசன் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் திங். அது இப்போ இந்த கம்பேரிசன் ஒப்பிட்டு பார்க்கறது நமக்குள்ள வளர ஆரம்பிச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பொறாமைக்குள்ள கொண்டு போய் விட்டுறோம். அப்ப அதே போல அந்த பொறாமை வரும் பொழுது இவங்ககிட்ட எல்லாம் யாரை பேச சொல்லிட்டு நம்ம ஒதுங்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ வேதத்தில் ஒரு இதை பார்க்கும் பொழுது என்ன பார்த்தீங்கன்னா, சவுல் தாவீதை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு தான். எதுக்காக கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு? ஆனா அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மக்கள் பாடின பாட்டு என்ன பாட்டு பண்ணாங்க, சவுல் கொண்டதும் 1000 பேரு, தாவீது கொண்டதும் 10000 பேர். அப்ப அந்த 10000 பேர் என்னடா இவனை நம்மளோட ஒப்பிட்டு பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், இவனுக்கு இந்த பொறாமை வந்துச்சு. கம்பேர் பண்ணி இவங்க பாடினதுனால இவங்க என்ன பண்றாங்க, சவுலும் கொண்டான் தாவீதும் கொண்டாங்கன்னா பெசாம போயிருப்பான், ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டான். ஆனா இவன் என்ன பண்ணதுனால சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொல்லி பாட்டு பாடின உடனே இந்த பாடனுடைய விளைவு என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணி சவுல் என்ன பண்ணுச்சு, அந்த பொறாமை கொண்டு போய், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஒப்பிட்டு பார்க்கறது என்னன்னா பொறாமை கொண்டு போய் விட்டுரும். அவன் பொறாமை கொண்டு விட்டதுனால அவனை எப்ப பார்த்தா தாவீது துரத்தி அப்படி எப்படியாவது கொலை பண்ண ட்ரை பண்ணான். மார்க் ட்வைன் என்ற ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சந்தோஷத்துடைய அந்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா கம்பாரிசன்.
அதாவது ஒப்பிட்டு பார்ப்பது என்பது நமக்குள்ள சந்தோஷத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு சமம் என்று சொல்றாரு. இட்ஸ் a death, comparison is the death of joy. சந்தோஷத்தினுடைய சாவு தான் ஒப்பிட்டு பார்ப்பது என்று ஆகும். பிகாஸ் இந்த ஒப்பிட்டு பேசுறதுன்னா நம்மகிட்ட உள்ள போதும் என்ற அந்த மனப்பான்மையை எடுத்து விட்டுரும். எடுத்து விட்டுரும். இல்லை எனக்கு எவ்வளவு ஸ்கிரிப்சர் தெரியுது, நான் நல்ல இவ்வளவு தூரம் பாடுறேன் அப்படின்னு இல்லாம அவர் நல்லா பாடுறாரு, அவரை ஓவர்டேக் பண்ணணும், அவரோட நல்லா பாடணும், அவரோட அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இவங்க வீட்டுல இருந்து கார் வாங்கிக்கணும், இதோட நல்ல கார் வாங்கணும், இப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுதுன்னா நம்முடைய சந்தோஷம் குழி தோண்டி புதைக்கப்படும். இப்ப கடைசி என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அது நடக்கலன்னு வச்சுங்களேன், என்னன்னா நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடும், ஒரு கோபம் வந்துடும். அவங்க பார்த்தாலே அந்த பக்கத்து இருக்காரங்களோ இவங்களை நல்ல ஐ மீன் குவாலிஃபைட் ஆட்களை பார்க்கும்போது என்ன வெறுப்பு வந்துடும், அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த கம்பேர் பண்ணி மற்றவங்களை ஒப்பிட்டு பேசும்பொழுது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ப்ரைட் அண்ட் சுப்பீரியர் அக்காம்ப்ளிஷ் போயிடும், நான் தான் மேன்மை என்று கொண்டு போயிடும். இல்லாட்டி என்ன, நான் ஒண்ணுமே இல்லை, நான் தாழ்ப்பேன் என்று சொல்லி போய் அப்படி விட்டுரும். அப்போ இப்போ நம்ம யாரை நம்ம கம்பேர் பண்ணுவோம்? இப்போ நம்ம சமநிலையில ஒரு ஐடி கம்பெனில 2 பேர் வேலை செய்யறாங்கன்னா ஒரே லெவல்ல இருப்பாங்க. ப்ராஜெக்ட் லீடர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 2 ப்ராஜெக்ட் லீடரும் நான் எனக்கு இவ்வளவு ப்ராஜெக்ட் கிடைச்சி இந்த டைம் முடிச்சுன்னா அவரு பெறப்படட்டும், அந்த பேர் அவனுக்கு இன்னும் கிடைக்கல, அவன் முடிச்சான நானும் முடிக்கணும், இப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, சேம் லெவல் அட் பார் சொல்லுவாங்க, ஆங்கிலம் சொல்லுவாங்க அட் பார்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே ஏஜ் லிமிட்ல ஒரே ஸ்டேஜ் ஒரே பொசிஷன்ல உள்ளவங்க தானே கம்பேர் பண்ணிப்பாங்க. அப்போ ஆண்டோட கேட்டீங்கன்னா, ஆண்டோட நிற்கும் பொழுது அவர் கேட்க மாட்டாரு, ஒய் யூ ஆர் நாட் லைக் ஹிம் வென் யூ ஆர் ஆன் தி பிளானட் எர்த். நீ பூமியில வசித்த பொழுது நீ ஏன் அது மாதிரி இல்லை? இப்போ வந்து உதாரணம் சொல்றாங்க, கிரண் பால் பிரதர் வந்து ஹீலிங் மினிஸ்டர் பண்றாரு. இப்ப நானும் ஹீலிங் மினிஸ்டர் பண்றேன், நானும் அது மாதிரி பண்ணிட்டு இருந்து அவங்க மேல பொறாமப்பட்டேன்னு வச்சுங்க, என்ன ஆண்டு கேட்பாரு, நீ பூமியில விழுந்த நாட்கள் இல்லை, நீ ஏன் அவரு கிரண் பண்ண போல நீ ஏன் மியூசிக் ஹீலிங் மினிஸ்டர் பண்ணுன்னு கேட்க மாட்டாரு. அவர் உனக்கு கொடுத்த தானத்துல என்ன பண்ணன அதுதான் கேட்பார ஒழிய ஒய் யூ ஆர் நாட் லைக் ஹிம் அப்படின்னு கேட்க மாட்டாரு. பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் கொடுத்த வரங்கள் அபிஷேகம் வேற, பேதுருக்கு கொடுத்த அபிஷேகம் வேற. ரைட், நல்லா கவனிச்சுங்க. அப்போஸ்தலர் பவுல் நல்ல படிச்ச ஆளு, பேதுருக்கு ஒண்ணு படிக்காதவன். ஆனா 2 பேருக்குமே கர்த்தர் வெவ்வேறு விதமான அபிஷேகத்தை கொடுத்தாரு. பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டு நிறைய பேர் குணமானாங்க. ஆனா அதே நேரத்துல அப்போஸ்தலர் பவுல் மேல உள்ள உருமாலை எடுத்து போட்டவன பிசாசு ஓடுதுன்னு நம்ம பாக்குறோம். அந்த விரியம்பம்பு கையை கடிச்ச உடனே தூக்கி நெருப்புல போட்டாரு, ஆனா ஒண்ணுமே ஆகல. ஆனா இவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்து பேருக்கு கிடைக்கல. அதனால அவரோட இவர் பரிசையும் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரும் கொடுத்த அனாயிண்டிங் டிஃப்ரெண்ட், அதனால கம்பேர் பண்ணவே இல்லை. அப்ப அதே போல ஆண்டு முன்னாடி நிற்கும்போது நீ ஏன் அவரை போல நடக்கல, நீ இவரை போல நடக்கல கேட்க மாட்டாரு. அப்போ God does not compare you with anyone else. He is modeling us to be like Jesus Christ. இயேசு போலதான் நம்ம கம்பேர் பண்ணணும். நான் இந்த ஸ்டேஜ் இருக்கு இது பண்ணணுமா, இயேசு என்ன பண்ணாரு, அவரை ரோல் மாடல் வச்சு நம்ம பண்ணணும். அப்போ அதனாலதான் டோன்ட் கம்பேர் yourself with others. Each of us must take responsibility for what doing the creative best you can do with your life. நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வாழ்க்கையில நாம் என்ன பெஸ்ட் செய்ய முடியும், கர்த்தர் நன்றை எதிர்பார்க்கிற எதை நான் பெஸ்டாக செய்ய முடியும், வித்தவுட் கம்பேரிங் அவர்ஸ், மற்றவங்களை ஒப்பிட்டு பார்க்காம எனக்கு கொடுத்த காரியத்தை எவ்வளவு சிறப்பாக நான் செய்ய முடியும் என்பதை குறித்து தான் நான் பார்க்க வேண்டும். கலாத்தியர் 6:4 படிக்கும் பொழுது, கலாத்தியர் 6:4 படிப்போம். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். பாருங்க, அவனவன் தன் சோதிப்பாமா, அப்பொழுது மற்றவனை பார்க்கும் பொழுது தன்னை பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு விட்டா. ஓகே, நான் இந்த நிலைமையில இருந்தேன், எனக்கு இவ்வளவு ஸ்கிரிப்சர்ஸ் தெரிஞ்சிச்சு, இப்போ இவ்வளவுதான் எனக்கு பயன் முடியுது, அதனால நான் முன்னேறி இருக்கேன்னு சொல்லி தன்னுடைய லெவல் எவ்வளவு இருந்துச்சு, இந்த வருஷ தொடக்கத்துல இவ்வளவு ஸ்கிரிப்சர் வேறு வசனம் தான் எனக்கு தெரியும், இப்போ 10வது மாசத்துக்கு வந்துட்டேன், எனக்கு வந்து 10வது மாசத்துக்கு இருக்கும்போது எனக்கு இத்தனை ஸ்கிரிப்சர் தெரியுதுன்னா எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன் என்பது தன்னைத்தானே ஒரு அடிப்படையை வச்சு நம்ம பாக்குறோம். அப்படிதான் அங்க பார்க்க சொல்லியிருக்காரு. ஓகே, அப்படி பார்க்கும்போது காட்ஸ் டிசைர் என்ன கேட்டீங்கன்னா, we fulfill his plan. அவருக்கு நம்ம குறித்த ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை அவருடைய வழியிலையும் அவருடைய டைம்லையும் நாம் நிறைவேற்ற பிரயாசம் பண்ணோம். அப்ப இது எப்படி நடக்கும்னா, நம்ம வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணாம நமக்கு உண்டான மிக சிறந்ததை செய்யும் பொழுது நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ
நம்ம வந்து இல்லைங்க, எனக்கு 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 என்னுடைய கரியர்ல ஐ வாண்ட் டு பி கம்பேர்ட் வித் சம்படி அப்படின்னீங்கன்னா, ஸோ யூ நீட் டு கம்பேர் யுவர் செல்ஃப் வித் த லார்ட் ஜீசஸ். அவர் தான் கம்பேரிங் மெஷர்மெண்ட். அது அளவுகோல் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய அளவுகோல். அப்போ அந்த அளவுகோல் மெஷர் பண்ணிக்கணும். இப்போ நம்முடைய இந்த இப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில மீ, ஐ அண்ட் மை, நானு, என்னுடைய, இது என்னது என்ற அந்த காரியங்களை நம்ம கல்வாரி குரிசிஃபை பண்ணிடணும். நெவர் எவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் விச் லீட் டு கண்டம்னேஷன். நம்ம வந்து ஒருத்தர் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சு வச்சுங்களேன், நம்ம ஆக்கினைக்குள்ளாக நம்ம கடந்து சேர்ந்து போயிடுவோம். அப்போ இப்போ இப்போ ஒருவேளை நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம ஒருவேளை நம்ம வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்ம ஒருவேளை நினைச்சிருந்தோம்னா, நான் அவரை போல இல்லை, இவரை போல இல்லை, நான் என்ன மாதிரி யாருமே இல்லை, அவரை போல இல்லை, இவரை போல இல்லைங்கிறது ஒரு லெவல்ல, அது என்னை போல யாரும் இல்லைங்கிறது அடுத்த லெவல். இந்த மாதிரியான எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுத்துருந்தோம்னா, இது த ரைட் டைம் டு ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் காட். இந்த இதை நம்ம அளவு விட்டோம்னு வச்சுங்களேன், இது உறவுகளை நாம் கெடுத்துவிடும். என்னன்னா, தேவனோட உள்ள உறவை நம்ம கெடுக்கும். ரெண்டாவதாக நம்ம வாழ்ந்து கொண்டு உலக அக்கம் பக்கத்தார், உற்றார், சுற்றத்தார், சர்ச்சு, இந்த மெம்பர்ஸ், இவங்களுக்கு உள்ள உறவையும் இது கெடுத்து விடும். அதை கெடுக்க நாம் அனுமதிக்க கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த நாளையில ஹோலி ஸ்பிரிட்டை கேளுங்க. இப்போ ஹோலி ஸ்பிரிட் கேட்கும்போது ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் இருக்கிறதா, அல்லது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எனக்கு ஒன்றும் முடியாதுங்க, நான் ஒண்ணுமே இல்லை, அப்படி அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்குதா? அந்த மாதிரி ரெண்டுமே இருந்தாலும் இது என்ன பண்ணுன்னா, நம்மை மக்களை விட்டு தனித்து விடப்படுவோம். நம்ம ஊருக்கெல்லாம் ட்ரெயின்ல போகும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த பக்கம் அந்த பக்கம் திடீர்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் பனைமரம் மட்டும் தனியா நிற்கும். சுற்றும் போது மரங்கள் எதுவுமே இருக்காது, அது மட்டும் தனியா வரும். வனாந்தரம் மாதிரி செம்மண் ஏழதையெல்லாம் ஒரே ஒரு பனைமரம் இருக்கு, கொஞ்சம் தள்ளி இன்னொரு பனைமரம் நிற்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையானது என்னதுன்னா, இந்த மாதிரியான ஒரு ஒத்த பணம் மாதிரி ஆகிவிடும். ஏன்னா இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும், நான் தான் எல்லாமே, எனக்கு எல்லாமே தெரியும் என்ற மேட்டிமை எண்ணமும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்ற தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள வரும்பொழுது என்னது, கம்பேரிஷன் வரும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மக்களை விட்டு தனித்து, எப்படி மக்களை விட்டு தனித்து விட்டு நீங்க கேட்கலாம். ஆமா, எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாரும் தான் ஏன்ட்ட வரணும் அப்படின்னா தனித்து நிற்பேன். அவன் என்னப்பா அவர்கிட்ட போய் யார்டா போ, இவருக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தி, யார் போவான்னு அவன் ஒருத்தன் வரமாட்டான். அதே போல நான் அவர்கிட்ட போய் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் போய் எப்படிங்க அவர்கிட்ட போய் கேட்கறது, இல்ல வேண்டாம் நான் எப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னா இதை நீங்க தனியா வந்துட்டீங்க. அப்ப ரெண்டு கேஸ்லயும் பார்த்தா தனியா நிற்கக்கூடிய ஒரு பணமரத்தை போல நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆகவே அந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன், ஒப்பிட்டு பார்ப்பது நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஓகே, அது பெண்ணாலும் சரி ஆனாலும் சரி, அந்த தாளந்து என்ன குறிச்சான்னு நம்ம கண்டுபிடித்து அதை நம்ம ஃபர்தரா டெவலப் பண்ணிக்கணும். நேற்று எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கும், அப்படிதான் ஒப்பிட்டு பார்க்கணும் வழிய அவரையும் இவரையும் வச்சு பார்க்க கூடாது. அந்த ஊழியக்காரன் வச்சு என்னையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த எனக்கு உள்ள பூந்து ரசிக்கப்பட்ட வச்சு என்னையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் என்ன கம்பேர் பண்ணணும்னா, என்ன வருஷ துவக்கத்துல எப்படி இருந்தேன், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருந்தது, நான் இயேசுவை ரோல் மாடலாக பின்பற்றுகிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில அவரோட நெருங்கி உலக 10 மாசம் ஆக போகுது, 10 மாசம் ஆயிடுச்சு, 9 முடிஞ்சு 10 ஆரம்பிக்க போகுது. இந்த 10 மாசம் என்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி முன்னேறி இருக்கனா, எப்படி கிராஃப் போட்டு பார்த்தா அது இப்படி போகுதா அல்லது இப்படி போகுதா அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக முன்னாவதாக அந்த உறவை கெடுக்கக்கூடிய காரியத்தை முதல் காரியம் என்று பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் கால் கம்பேரிங், ஒப்பிட்டு பேசுவது. அடுத்ததாவது பாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உறவை கெடுக்கக்கூடிய ரெண்டாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா காசிப். காசிப்னா என்ன கேட்டீங்கன்னா, புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், அவதூறு கூறுதல். காசிப்னா என்னது, புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், அவதூறு கூறுதல் ஆகும். அப்போ இப்போ அப்படின்னு புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், அவதூறுதல் என்ன, அதாவது ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கிட்ட அந்த விஷயம் உண்மையா பொய்யா என்று சரியா தெரிந்து கொள்ளாமல், அதோட நம்ம உப்பு, காரம், மிளகாய், காரம், கலர் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு பக்ஸ் கொடுத்து அந்த மேட்டர் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் புறங்கூறுதல். ஓகே, அப்போ அதாவது அந்த சொன்ன கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா, இந்த வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வரும், இந்த மாதிரி அப்படி நடந்துச்சு அப்படின்னு உடனே போடும். இஸ் இட் அத்தன்டிகேட்டட் நியூஸ், நியூஸ் அத்தன்டிகேட் பண்ணியிருக்கா இல்லை சும்மா யாராவது சொல்றாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இல்லை ஃபேக் நியூஸ் அப்படின்றாங்க. அதே போலதான் ஒரு காசிப் என்பது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சரியா புரிந்து கொள்ளாம, ஏதோ பாதி புரிஞ்சு பாதி புரியாம
அதோட இவன் கொஞ்சம் சேர்த்து மசாலாலாம் சேர்த்து கலர்லாம் சேர்த்து கொண்டு போய் சொல்லும் பொழுது அதுதான் காசிப் ஆகும். இட் இஸ் கால்ட் ராங், நத்திங் பட் ராங் ரிப்போர்ட்ஸ், இன்கரெக்ட் ரிப்போர்ட்ஸ் சொல்லலாம். அப்போ இந்த மக்களுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா காசிப்பர்ஸ் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, அல்லது டேல் பேரர்ஸ் ஆர் ஸ்லாண்டரர்ஸ் என்று அர்த்தமாகும். இது எப்படின்னா முன்னாடி பேச மாட்டாங்க, ஒரு ஆளுக்கு பின்னாடி போய் பேசுவாங்க. உனக்கு தெரியுமா என்னாச்சு தெரியுமா இன்னைக்கு அவர் அப்படி வந்தாரு, அதுதான் அதனாலதான் அவரு அப்படி கோச்சிட்டு போயிட்டாரு, அதுதான் ரீசன்ப்பா, எனக்கு தெரியும், தெரிஞ்ச மாதிரி அவர் அந்த இடத்துல இருந்த மாதிரியும் தெரிஞ்ச மாதிரி பேசுவார். அதை ஒருத்தருக்கு பின்னாடி இவனை கூப்பிட்டு இவன் ஏன் தெரியுமா அன்னைக்கு போனா இதுதான் ரீசன் சொல்ல மாட்டான். அவர் பேரும் பொறுப்பாடு, இவர் ஏன் தெரியுமா சர்ச்சில் பாதி எஞ்சி போயிட்டாரு, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிக்குவாப்ல. அதுதான் இது. இப்போ நீதிமொழியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிப்போம். புறம் கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். பாருங்க, புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்தினான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த புறங்கூறுதல் என்பது எதுக்கு சமானம் கேட்டீங்கன்னா நம்பிக்கை துரோகம் செய்வதாகும். A gossip betrays a confidence, but a trustworthy person keeps a secret. அப்போ அது பார்க்கும் பொழுது அந்த புறங்கூறுதலோட மதிக்கெட்டவன் தன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானவன் தன் வாயை அடக்கிக் கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். புறங்கூறுதல் என்பது நம்பிக்கை துரோகம் செய்வது ஆகும். அதே போல நீதிமொழி 26ஆம் அதிகாரத்தை எடுங்க, 26, 20 எடுங்க. விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோல் சொல்லு இல்லாமல் சண்டை அடையும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா விறகு இருந்தா தான் நெருப்பு இருக்கும், விறகு இல்லாட்டி நெருப்பு இருக்காது. அப்போ கோல் சொல்லு இல்லாட்டி அதுக்கு என்ன அர்த்தம்னா விறகு இல்லாமல் நெருப்பு அவியும்னா நெருப்பு அவியறதுக்கு என்ன பண்ணணும்னா விறகு இருக்கக்கூடாது. அதே போல சண்டை அடங்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க கோல் சொல்லும் இருக்கக்கூடாது. கோல் சொல்லும் இருந்தா அங்க சண்டை கண்டிப்பாக வரும் என்று இதுல அர்த்தமாகும். இப்போ இந்த புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், அவதூறு கூறுதல் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் அதை வெறுக்கிறார். அதனால நம்ம யாராவது நம்ம கோல் சொல்ல வந்தாங்கன்னா, புறங்கூறு சொல்ல வந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணவே கூடாது. அந்த இப்ப புறங்கூறுதலை கேட்பது எதுக்கு சமானம்னா அதுல பங்கெடுப்பதுக்கு சமானமாகும். இல்ல அவர் சும்மா என்று சொன்னாரு, அப்ப நீ ஏன் கேட்ட? அப்படியே அப்புறம் என்னாச்சு நீ கேட்டல, அப்படி என்னாச்சா நீ அதுல பங்குதாரர் ஆகிவிட்டாய் என்று அர்த்தமாகும். அப்போ we should not enter in gossipers and let us also make firm decision not to stand and carry out any reports about others. ஏன்னா இந்த புறங்கூறு என்னன்னு கேட்டீங்கன்னா சண்டையை உருவாக்கிறோம். சபை மக்கள் மத்தியிலையோ நம்ம குடும்பத்தார் மத்தியிலையோ சண்டையை பரப்ப ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கேஸ் என்ன பண்ணணும்? இப்ப யாராவது உங்ககிட்ட ஒரு சங்கதி சொல்ல வரான்னு வச்சுங்க, ஒரு காசிப் பண்ண வர தெரியும், இந்த ஆள் காசிப் பண்ண வரேன்னு. அப்ப என்ன பண்ணணும்? உடனே நிறுத்தி ஓகே நம்ம ஒண்ணு பண்ணலாம், அவரு ஒண்ணு சொல்ல வேண்டாப்பா, வேணாம் அவருக்கா ஜோம் பண்ணுவோம், அப்படின்னு கையை பிடிச்சிட்டு ஜோம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜோம் பண்ணும். இல்லாட்டி இந்த ஒரு செகண்ட் நான் இங்க போயிட்டு வந்துடுறேன், ஒரு கூப்பிட்டா என்னன்னு கேட்டு வந்துடுறேன், எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் அந்த இடத்த விட்டு. வெயிட் பண்ணி பார்ப்பான், வரணும்னு சொல்லிட்டு அவன் பேசாம கிளம்பி போயிடுவான். ஒண்ணு அந்த மாதிரி இந்த ஆளு இந்த உங்களுக்கு பை த டைம் தெரிஞ்சிடும், உங்க சர்ச்சிலையும் சரி கொஞ்சம் சொந்தக்காரங்களையும் சரி இந்த ஆள் யாரை பத்தியாவது புறணி கூட்டிட்டு இருப்பாரு, புறணி கூடுவாரு, அது கோல் சொல்வாரு. அதனால என்ன பண்ணணும், இவர் வந்துட்டாருன்னா வாங்க பிரதர் நம்ம ஜோம் பண்ணிட்டு கையை பிடிச்சி உட்காந்து ஜோம் பண்ண வச்சிடணும். இல்லாட்டி அந்த இடத்த விட்டு நீங்க கிளம்பி போயிடணும். அப்போ அவன் நம்முடைய இன்டென்ஷனும் நம்முடைய ஆட்டிடியூடும் கரெக்டா இருக்கணும். சங்கீதம் 101:5 படிப்போம். சங்கீதம் 101:5. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டின்மை கண்ணையும் பெரும் நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். அதாவது பிறரை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். எப்படி பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ண முடியும்? இந்த மாதிரிதான் காசிப் பண்ணி மற்றவனை பத்தி இல்லாத பொருளாது இன்னொரு சொல்லும் பொழுது என்னதுன்னா நான் பிறனை என்ன இது பண்றேன்னா அவனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறேன். பப்ளிக்கா சொல்ல இவரு சோன்ஸ் அப்படி பண்ணான்னு சொல்ல, நான் போய் இதை இன்னொரு ஆள்கிட்ட சொல்றேன். அப்ப சொல்லும்போது அவதூறு பண்ணுகிறவன் அவரு பண்ணுகிறவனை சங்கரிப்பன்றாரு. ஆங்கிலம் என்ன பண்ற, ஐ வில் டெஸ்ட்ராய்ன்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மளை டெஸ்ட்ராய் பண்ண எப்படி நம்மளால வாழ முடியுமா? எப்படி அவன் சங்கரிப்பன்னு சொல்லியிருக்காரு. அப்ப சங்கரித்தா என்ன ஆகும்? பழைய ஏற்பாடு படிக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் எதிரியை சங்கரித்தாரு நம்ம பாருங்க. இஸ்ரவேலுக்கு எதிராக வந்த
எல்லா இதுலையும் எப்படி சங்கரித்தா நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அப்படி சங்கரிக்கான்னு சொல்லும் பொழுது அப்போ எப்படி இருக்கு நம்ம யோசித்து பார்த்துக்க வேண்டியதான். அப்போ நமக்கு கொஸ்டின் இஸ், இப்ப கேள்வி என்னன்னா, நீங்க தேவனால சங்கரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புறீங்களா இல்லையா? விரும்பலைன்னா நம்ம இந்த மாதிரி காஸ்டிப்ல மத்தவங்க புறங்கூறுதல் சரியும் கோல் சொல்றதுலையும் நம்ம ஈடுபடாம அதன் மூலமாக அந்த இது அந்த நம்முடைய இது உறவை கெடுக்காம நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ அப்போ பாருங்க, ஒரு தடவை ஒரு பிலீவர் என்ன பண்றாரு, ஒரு பாஸ்டர்கிட்ட போய் பாஸ்டர் பத்தி சம்திங் அபவுட் வெரி சென்சிட்டிவ் அபவுட் பாஸ்டர் பி. பாஸ்டர் ஏ பாஸ்டர் பி இருக்காங்க. பாஸ்டர் பி ஏதோ சம்திங் பண்ணிட்டாரு. அதை போய் ஒரு பிலீவர் போயிட்டு பாஸ்டர் ஏட்ட போய் விவரமா சொல்லிட்டாரு. ஆதியோட அந்த அம்மா இப்படி பண்ணாரு சொல்லிட்டு. இந்த பாஸ்டர் ஏ கேட்டுட்டு வீட்டுல போய் அவர் ஒய்ஃபிட்ட அதையும் விழாபுரிய ஆதியோட கிளீனா தம்மா புல்ஸ்டா பத்தி டீட்டெயில் சொல்லிட்டார். சொல்லிட்டோன்னா ஆண்டவர் காட் வெரி ஆங்கிரி அண்ட் ரியலி ஆங்கிரி. அப்புறம் தூக்கத்துல அவனுக்கு தூக்கம் வரல. அந்த பாஸ்டர் ஏக்கு இட் வாஸ் இட் வாஸ் நாட் ப்ளீசிங் இன் தி சைட் ஆஃப் காட். அப்போ நல்லா பாருங்க, இவர் சும்மா தான் கேட்டார். பாஸ்டர் ஏ ஒண்ணுமே பேசவே இல்லை. ஒரு பிலிவர் சொன்னதை காதுல கேட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பாஸ்டர் பிஏ பத்தி பேசுனதை இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஆனா வந்த உடனே படுத்த உடனே தூக்கம் வரல, டிஸ்டர்பா இருக்கு படுக்கும் நைட்ல. அப்புறம் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுன, ஏன் இந்த மாதிரி இதுல காசிப்ல பங்கெடுத்த, புறங்குவது ஏன் பங்கெடுத்த அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவரே நான் எங்க போகிறேன், அவரை பத்தி நான் தப்பாவே பேசலையே. அந்த பிலீவர் தான் என்கிட்ட அந்த பாஸ்டர் பிஏ பத்தி பேசினாரு. அதை நான் கேட்டேன். கேட்டுட்டு நான் சொன்னேன், ஒய்ஃபு கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது என்ன தப்பு? நீ ஏன் ஷேர் பண்ண? அதாவது அந்த காசிப் மற்ற புறங்கூறுதல்ல நீ பத்தி கேட்டே மற்ற சொன்னால் அதை நீ பங்கெடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ அவருக்கு தூக்கி வைக்கப்படுது. He was very very angry with the pastor and asked him, why did he gossip about the another pastor? He replied, God, I spoke only to my wife, which the person told me. God said what he did was wrong. That means you have taken part in the gossip. நீ இந்த gossip பங்கெடுத்திருக்கிற. Carrying stories of what he heard and passed on to others. இல்ல அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்றதும் நம்ம காசிப் தான். நம்ம அதை ஒன்றும் ஆட் பண்ணல. அவர் சொன்னது அப்படியே கமா புல்ஸா போட்டு எடுத்து நான் அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. டிரான்ஸ்ஃபர் கேட்டு இந்த கையில இருந்து இந்த கையில டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதே போல இவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போனா அதுவும் நம்ம காசிப்ல பங்கெடுத்தது ஆகும். அப்போ அதுக்கப்புறம் பாஸ்டரியே மன்னிப்பு கேட்டு தேவனோட ஒப்புரவான பிறகு பீஸ் ஆஃப் மைண்ட். அப்போ இப்போ இந்த நாள் நீங்க யார் எங்கேயாவது எப்பமாவது யார் பத்தியாவது புறங்குடி இருக்கமா, அல்லது கோல் சொல்லியிருக்கோமா, அல்லது அவதூறுமா பேசியிருக்கோமா? மேபி எங்க ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், அல்லது உங்க சபை மெம்பரா இருக்கலாம், அல்லது பாஸ்டரா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ, பட் யூ நோ தட் வெரி வெல். ஏதாவது ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரியான தவறுகளை கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அதே என்னையும் சேர்த்து நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டியது பரிசுத்தாவின் உதவி கேட்டு தேவனோட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயினும். ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி பேசுறது, அந்த புறங்குவது, இதெல்லாம் நம்முடைய உறவை கெடுக்கக்கூடிய காரியங்கள் ஆகிரும். ஆகவே அதை அளவு பண்ணக்கூடாது. மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கும் பொழுது என்ன பாத்தீங்கன்னா, அந்த மன்னியாமை. என்னன்னா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அவரை மன்னிக்கிறதே கிடையாது அப்படின்ட்டு. அதுதான் மன்னியாமை என்ற அர்த்தம். இப்போ இத எதுக்கு நான் இந்த மன்னியாமை எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தெய்வ ஒரு ப்ரைடு, ஒரு பெருமையினால. நான் எதுக்கு ஒரு மன்னிக்கணும், அவெல்லாம் மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிக்க விட்டேன். ஒரு ப்ரைடு, ஒரு நான் சுயநீதி, நான் பெர்ஃபெக்ட் ஆனவன், என்னால் நான் ஒன்றும் தப்பு பண்ணல, அவன் மன்னிப்பு கேட்கணும். ஒரு சுயநீதி, ஒரு பெருமை, அதனால வர்றதுதான் மன்னியாமை. அதே போல இந்த மன்னியாமை நல்ல க்ளோஸா நீங்க பாத்தீங்கன்னா, அது நம்ம சொந்த பந்தத்துலதான் மெயினா வரும். சொந்த பந்தம், நெருங்கிய நண்பர்கள் வட்டத்துல இப்படிதான் வரைய முடியும். நம்ம தெரியாத ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப ரேரா படம் மனுஷன் நம்ம மன்னியாமை வராது. நம்முடைய அண்ணா, தம்பி, தங்கச்சி, அண்ணி, பெரியப்பா, சித்தப்பா, பிள்ளைங்க, இவங்க உறவுக்குள்ளதான் இந்த மாதிரியான. ஏன்னா எங்க அன்பு ஜாஸ்தியா இருக்குதோ அந்த இடத்துல மன்னியாமை வந்துடும். அதை மறந்துடக்கூடாது. இந்த இது எப்படின்னா, those who are very close to us and dear to us, இந்த மன்னியாமை வந்துடுது. அது எப்படி கேட்டீங்கன்னா, இது ஒருத்தர் சொல்றாரு அன்ஃபர்கிவ்னஸ், அதான் மன்னியாமை குடும்ப பாவம் அப்படின்ற ஒருத்தர். அன்ஃபர்கிவ்னஸ் இஸ் ஆஃபன் ஃபேமிலி சின், ஹேப்பன் அமங் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்ப என்ன பண்ணீங்கன்னா, இப்ப மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்தீங்கன்னா, அது என்ன பண்ணுது, உங்களுடைய பாஸ்ட் இறந்த காலத்துல உங்களை சிறையாக்கி விடுகிறது. அதே எவ்வளவு நாள் நீங்க மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ, அவ்வளவு நாட்கள் உங்களை அந்த சிறையில வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம, நீங்க என்ன பண்றீங்க, அதனால உங்க கைய அந்த இறந்த காலத்தோட கட்டி போட்டுறீங்க. அது வந்து வெளிய வர முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா கட்டி போட்டீங்க, மன்னிக்க மாட்டேன்றீங்கல்ல. அதனால மன்னியாமை என்ற விலங்கு உங்க கையில போடப்பட்டு இறந்த காலத்தோட கட்டப்பட்டு இருக்கிறது. அதே போல அது மட்டும் இல்லாம யார மன்னிக்கலையோ அவங்களையும் நீங்க ஒரு பிரிசன் போட்டு வச்சிடுறீங்க. சோ அதே போல இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல இது என்ன, கடைசியில ஒரு மனக்கசப்பை கொண்டு வந்து விட்டுரும். மனக்கசப்பு கொண்டு வரும். இவனை மன்னிக்க மாட்டேன், இவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனக்கசப்பு கொண்டு வந்துரும். அதே போல பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சாத்தானுக்கு ஓப்பன் டோர் கொடுக்கும். மன்னியாமை என்ற அந்த காரியமானது சாத்தானுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்து, வாப்பா உள்ள வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுரும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபெலோஷிப் தேவனோடு உள்ள உறவே தடை பண்ணப்படும். ஹிண்டரிங் யுவர் ஃபெலோஷிப் வித் தி லார்ட். தேவனோடு உள்ள உறவை தடை செய்யும். மற்றபடி உங்களுடைய நோய் வியாதியை கொண்டு வரும். நீங்க ஜெபத்துக்கு பல நாட்கள் ஒரு நோய்க்கு வந்திருக்கோம், ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, என்ன ஆண்டவரே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு. ஆனா சுகத்துக்கு தடை வரும். உங்க பதில் என்னென்ன பதில் செய்ய ஜெபத்துக்கு பண்ணிட்டீங்க, உபவாசம் இருக்கிறீங்க, போல ஜெபம் பண்றீங்க, அந்த சபைக்கு போறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, விடாம போயிட்டு இருக்கீங்க, எல்லா ஜெபத்துக்கும் அட்டன் பண்றீங்க. ஆனா கேட்ட காரியம் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது? எங்கேயோ மன்னியாம இருக்கு. ஏன்னா சாத்தான் ஒரு ட்ரம்ப் கார்டு வச்சிருக்கான். இல்ல ஆண்டவரையும் இவன் மன்னியாம வச்சிருக்கான். சோ இவன் பேருக்கு ஆன்சர் கொடுக்க கூடாது என்று. அப்போ அந்த பிரேயர் will not be answered, ஜெபத்துக்கு ஒரு பதில் தடைப்படும். அது ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க. மார்க் 11:22, 26ல மார்க் 11 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். சரி, அதுக்கு முன்னாடி 24 படிச்சு பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க சொல்லுங்க ஆமாண்டவரே, ஆமா பாஸ்டர், அந்த மாதிரி 24 வசனம் படி நான் எவைகளை கேட்டுக்கொள்ளையோ பெற்றுக்கொண்டு விசுவாசியும் போட்டுக்க, நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு ஜாப் வேணும், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும், எனக்கு அங்க இருந்து அந்த வேற கண்ட்ரியில வேலை கிடைக்கணும், இங்க வேலை கிடைக்கும், இதுக்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், விசுவாசி எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனா கிடைக்கல. ஏன்? அடுத்த வசனத்தை எங்க மாட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு டோரை போட்டு ஒரு ட்ராப் பண்ணி உள்ள மாட்டிட்டீங்க. ஏன்னா நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் 2 இடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது போட்டிருக்கு. நீங்க 2 ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு இடத்துல வேலை கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கும் ஜெபம் பண்றீங்க. ஆனா ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் அவனே உங்களை மேல தப்பு பண்ணியிருந்தா கூட நீங்க என்ன பண்ணணும்? பரலோகத்திற்கு போய் தான் உங்களுக்கு தப்பு மன்னித்ததுபடி நீங்க அந்த குறையை அவனுக்கு மன்னிங்க. அதை மன்னிக்கிறோமா? இல்ல, மன்னிக்கிறது இல்ல. ஏன்னா அவனை மன்னிக்காம என்ற ஒரு வேலையை ஒரு வேலையை கிட்ட உட்கார வச்சுட்டோம் அவனை. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இது நமக்கு அந்த மன்றாட்டு பதில் கிடைக்கப்படும்? அது கிளியர் கண்டிஷன் சொல்லிட்டாரு. நீ இறக்க வேண்டியதை இரக்கத்தை விசித்தேன்னா இரக்கத்தை அறுப்பாய். சோ ஜட்ஜ்மெண்ட் யூ வில் ஆல்சோ ரீப் ஜட்ஜ்மெண்ட். இட்ஸ் சிம்பிள். இது ஆவிக்குரிய நியமம். நான் போன வாரம் 2 முந்தான சொன்னேன், ஆவிக்குரிய சோயிங் அண்ட் ரீப்பிங். அதே இந்த நீங்க வந்து தாராள குணமுள்ளவர்களாக என்ற பேசும்பொழுது நான் சொன்னேன், சோயிங் அண்ட் ரீப்பிங் ஆவிக்குரிய நியமம், அதாவது ஸ்பிரிச்சுவல் லா. அதே போல ஸ்பிரிச்சுவலையும் பார்க்கும்பொழுது மன்னியாமை என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தடை கொண்டு போயிடும். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் காடுக்கும் நடுவில் ஒரு தடை வந்துருது. என்ன தடை? அன்பர்கிவ்னஸ், மன்னியாமைங்கிற தடை வந்துருது. இட் கேன் ஹிண்டர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர முடியாது. 2வது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மன்னிப்பும் பிளெஸ்ஸிங்கும் நமக்கு வராது. கர்த்தர் மன்னிக்க ரெடியா இருக்காரு, மன்னிப்பு கையில் வச்சுட்டு இருக்காரு. நீ மன்னிக்கணும் கேளு, நான் தரேன். தாவங்களோடு தான் தண்ணீர் கொடுப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது மன்னிக்கிறாரு. அதே நம்மளும் ஒரு மன்னிக்கணும். அது பிசிக்கலி என்ன பார்த்தீங்கன்னா இந்த மன்னியாமை நம்ம சுகத்தை தடை பண்ணும். பல வருஷக்கணக்கான குரானிக் டிசீஸ் சொல்லக்கூடிய வருஷக்கணக்கான டிசீஸ் இருக்கு. ஏகப்பட்ட மெடிசின் சாப்பிட்டாச்சு, எவ்வளவு பணம் செலவு பண்ணாச்சு டாக்டர்கிட்ட, ஆனா சுகம் கிடைக்கல. வை? பிகாஸ் எங்கேயோ அன்பர்கிவ்னஸ் என்ற ட்ராப் இருக்கு. அதனால சாத்தான் கிளைம் பண்ணிட்டு இருக்க. நோ இங்க இருக்கு, லிங்க் இருக்கு. அதனால இருக்கிறதுனால
ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை வந்து ஒருத்தர் வித்துட்டார். வித்த உடனே அவர் சொன்னாரு, சார் வந்து ஒரே ஒரு ஆணி மட்டும் நாங்க இருக்கு, அது மட்டும் என் ஆணி, அது மட்டும் இருக்கட்டும், மற்ற நீங்க வீட்டுல இருந்துங்க அப்படின்ட்டு. அப்போ சரி ஓகே, ஒரு ஆணி தானே சொல்லிட்டு விட்டாங்க. இந்த ஆணி வந்து வீட்டுக்கு சொந்தம் இல்லை, ஒரு ஹூக்குன்னு வச்சுங்களேன். அந்த வீடை வித்தனுடைய சொந்தம் அந்த ஆணி. இந்த ஒரு நாள் கதவு தட்டாங்க நைட்ல, ஒரு பகல் நேரத்தில். என்னன்னு கேட்டேன், இல்லை அந்த ஆணி இருக்குல்ல சார், அதை படைய மாட்டிக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே, படைய மாட்டி விட்டாரு. இப்படி அடுத்த நாள் வந்து கதவு தட்டி என்னன்னா, இந்த சட்டையை மாட்டிட்டு போயிடுறேன்ட்டு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஜோக்கிங் சொன்னாலுமே இது எடுத்து சொல்ல வரேன்னா, அது ட்ராப் இருக்கு. அவன் சொல்றான், இது ஆணி என்னுடைய இது, அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற பொழுது நம்ம வந்து மணியாம வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன் பேச்சு சொன்னாரு, ஒரு டெல்லியில ஒரு சகோதரிக்கு உடம்பு சரியில்லாம, ஒரு வயசானம்மா உற்சவம் இல்லாம வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. டாக்டர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, ஒன்றும் என்ன டிசீஸ் கண்டுபிடிக்க முடியல. ஒரு வயிற்று ப்ளோட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ஊழியக்கார் போயிருக்காரு, டெல்லி, தமிழ்நாட்டுல இருந்து டெல்லிக்கு போயிட்டு அந்த சகோதரியை பார்த்து என்னம்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது அவன் குடும்பத்தை பத்தி விசாரித்தேன்னா அந்த அந்த அம்மா மருமகள் பெரிய மருமலாவா, அவ பிசாசு, அவளை பத்தி பேசவே பேசாத அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்ப புரிஞ்சுட்டாரு, சரி இந்த அம்மா ஏதோ ஏன் என்ன அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன், நானு யாரை மன்னிச்சாலும் அவளை மன்னிக்கவே மாட்டேன், அவ என்ன இப்படி நடத்தினா, கொடுமைப்படுத்தினா, அப்படி இப்படின்னு இந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இவர் புரிஞ்சுட்டு, சரி இந்த அம்மாவுக்கு வந்து நிறைய பேர் ப்ரே பண்றாங்க, பட் மெடிசின் க்யூர் பண்ண முடியல அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அட்டாக். ஸ்பிரிச்சுவல் என்ன அட்டாக் என்ன பார்த்தா அன்ஃபர்கிவ்னஸ், மன்னியாமை. உடனே அவர் சொல்லிட்டாரு, அம்மா அப்படிலாம் கிடையாது, நீங்க ரொம்ப ரொம்ப நாட்களாகவே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, இது டிஸ்சார்ஜ் ஆகி போகணும், உங்களுக்கு ஹீலிங் வேணும், மற்ற பிள்ளைங்களாம் இருக்காங்க, அதனால நீங்க ஒன்று பண்ணுங்க, மன்னிச்சிருங்க அந்த சகோதரி, அந்த மருமகளை மன்னிச்சிருங்க. இன்னும் நான் மன்னிக்க மாட்டேன், அப்படி ஒரு தக்க போயிட்டு இருக்குது. அப்புறம் கடைசியா அவர் ஊழியர்கள் கன்வின்ஸ் பண்ணி அந்த அம்மாவை மன்னிப்பு கேட்க வச்சு, மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாக இப்ப சி ஒரு பேக் ஸ்மோக் சார்ட் ஆஃப் திங் கோயிங் அவுட் ஆஃப் ஹர் பாடி. வாயில அப்படியே ஒரு கருப்பு புகை போறது பார்த்தாரு. பார்த்தாலும் அந்த வயிறு உப்புன வயிறு வந்து அப்படியே நாம இறங்கி வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல அந்த பூர்ண சுகம் அடைஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த அன்பிரிகுலர் ஸ்பிரிச்சுவல் அட்டாக் நமக்கு தெரியாது. கோடிக்கணக்கா பணத்துக்கு டாக்டர் வாரி வாரி இறைச்சிட்டு இருக்கோம். அந்த டாக்டர் அந்த மெடிசன், இந்த எக்ஸ்பர்ட் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கான், ஜெர்மனில வந்திருக்கான், அவனை கூப்பிடு இவனை கூப்பிடுன்ட்டு. பட் நத்திங் ஹேப்பனிங். வை? நம்ம மேலோட்டமா பார்த்தா இல்லையா, நான் யாரையும் மன்னிக்கலையே, யாரையும் இது பண்ணலையே. ஆனா பரிசுத்தம் கேட்கும்போது சொல்லுவார், அம்மா அப்பா அன்னைக்கு அன்னைக்கு பண்ணல, அது மன்னிக்கல, நீ அவங்கள மன்னி அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு உறவை கெடுக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, ஒண்ணு வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்ப்பது, ரெண்டாவது வந்து புறங்கூறுவது, மூணாவது பார்க்கும்போது மன்னியாமை. அப்போ இந்த பாருங்களேன், இந்த வந்து ஒரு 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 அன்பர்கிவிங் சர்வெண்ட்டை பத்தி ஆண்டவர் வந்து ஒரு உவமானம் சொல்றாரு. மத்தேயு 18:21 21-35 பரிசா இருக்கு, படிக்க முடியாது, வீட்டில் படிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-35. ஒரு இதை அது என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் வந்து பெரிய கடன் பண்ணிருக்கான், கடன் பட்டிருக்கான் ஒருத்தன்ட்ட. அப்போ இல்ல 21-35 வரைக்கும் பெரிய கடன் பட்டிருக்கான். அப்ப அவன் வந்து என்ன சொல்றான், ஆண்டவரே ராஜாவை பத்தி என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு பணம் கொடுக்க முடியல, என்னை விட்டுருங்க அப்படின்னா, சரி பெரிய கடனை மறிச்சு விட்டுறாரு. இவன் என்ன பண்ற, வெளியே வந்தானே இவன்கிட்ட கடன் வாங்கணும்னு அவனை பிடிச்சி அப்படியே கழுத்தை நெரிச்சு, நீ என்கிட்ட வாங்கின கடன் அதை கொடு அப்படின்னு சொல்லி அவனை கொடுக்குறவனையும் கொண்டு போய் ஜெயில போட்டுட்டான். இது தெரிஞ்சவன ராஜா அவனை கூட, டே உனக்கு நான் எவ்வளவு பணம் என்கிட்ட கடன் வாங்கி அதே தாராளம் மனுஷன் இல்ல, நான் ஏன்றது மன்னிப்பு பெற்று நீ அவனுக்கு மன்னிக்க வேண்டாமா, இனி அவனை போய் டார்ச்சர் பண்ணி ஜெயில பண்ணு சொல்லிட்டு நீ கொடுத்து பணத்தை கொடுத்து தீர்க்க வரைக்கும் அவனோட உள்ள தலைங்கன்னு சொல்லி ஜெயில தெரிஞ்சு நம்ம பார்க்க ஒரு கதையை பார்க்க. அவனுக்கு மன்னிக்கப்பட்ட கடன் பெரிய கடன். ஆனா அந்த பெரிய கடன் வாங்கினவன் சின்ன கடன்காரனை மன்னிக்காம அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு ஆசீர்வாதம் போய்விட்டது. இவனும் ஜெயில பாருங்க, அதை போட்டு அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு குடிச்சு தீர்க்கும் உபாத்திக்கிறவர், சும்மா ஜெயில போடல, டார்ச்சர் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்தான்னு பாக்க தேவையா நமக்கு? அதனால இப்ப இந்த ஹியூமன் மைண்ட் பாத்தீங்களா, நம்ம ஹியூமன் மைண்டுக்கு பாத்தீங்களா, யாராவது வந்து நமக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அது மறந்துடும்.
யாரோ ஒண்ணு நல்லது செய்யலைன்னா அதையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேளுங்களேன், ஏன்பா அவர் மேல கோவமா இருக்க? என்னங்க, அவர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன், மனுஷன் என்ன வா கூடன்னு சொல்லல. வேற யாரெல்லாம் வந்து அவங்க எல்லாம் போய் வாங்கணும் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. நான் பக்கத்து வீட்டுக்கு நான் போனேன், அது ஒரு முகம் கொடுத்து கூட பேசல, சாப்பிட்டீங்களா கூட கேட்கல, வாங்கன்னு கூட சொல்லல. இவெல்லாம் மனுஷன் அப்படி திட்டிட்டு இருப்பாரு. அவனுக்கு ஏங்க 2 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி உங்க பையனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டீங்களா, இவரு தானே வேலை வாங்கி கொடுத்தாரு. ஆமாமா, அதெல்லாம் ரைட்டு, அது ரைட்டு, அவரு தான் வேலை வாங்கி கொடுத்தாரு. பையன் இப்ப நல்லா இருக்கால, ஆமா கன்ஃபார்ம் வேலை ஜாப்ல கன்ஃபார்ம் ஆயிட்டல, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அப்படி பண்ணாரு, இப்ப இப்படி பேசுறீங்க. ஏங்க அது அப்போங்க 3 மாசம் முன்னாடி வேலை வாங்கி கொடுத்தா ஓகே. ஆனா இப்போ கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போனல, என்ன வான் வர வைக்க வேண்டாமா, என்கிட்ட முகம் கொடுத்து பேச வேண்டாமா, ஏன்னா 3வது மாதம் ட்ரீட் பண்ண அர்த்தம், இன்னும் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன். அப்ப அந்த ஹியூமன் மைண்ட் இருக்கு, மனசு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லதை மறந்துடும், ஏதாவது தீயது வந்து மணியாம இருந்ததுன்னா அதை மட்டும் பிடிச்சிக்கும், அது பிடிச்சு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுல. ஆகவே நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இந்த உறவை கெடுக்கக்கூடிய காரியங்களுக்கு பின்னாடி எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஈவல் ஸ்பிரிட் இருக்கு. அது வந்து நம்ம அந்த காலத்துல நம்ம டீல் பண்ண வேண்டும். அடுத்தது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது ஒரு அடுத்து வந்து மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறதை பத்தி நம்ம பார்க்க போயிடும். அதான் உறவை கொடுக்கக்கூடிய காரியங்கள்ல மற்றவங்களுடைய நியாயம் தீர்க்கிறது. அது ஏற்கனவே நம்ம சொல்லிக்க நினைக்கிறேன். இதை பத்தி நான் கொஞ்சம் விவரமா ஏற்கனவே உங்க ஜூம் மீட்டிங்ல பேசியிருக்கேன், இந்த மந்த் மார்ச்ல என்ன பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நியாயம் தீர்க்கிறத பத்தி ஷார்ட்டா ஒன்று சொல்லியிருந்தேன். ஒரு தடவை ஒரு பெற்றோர் பையனோட ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பையன் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடும். பார்க்குற காரியத்தெல்லாம் வந்து அப்பாட்ட சொல்றான், டேடி டேடி இங்க பாருங்க, அது ட்ரெயின்லாம் பின்னாடி மரங்கள்லாம் பின்னாடி போகுது, டேடி டேடி மழை பெய்யுது பாருங்க, டேடி பாருங்க அங்கே குளத்துல வந்து இது மாடுலாம் மேய்ஞ்சிட்டு இந்த குளத்துல நிக்குது. இப்படி பக்கத்துல ஒரு கப்பல் இருக்காங்க. இவன் என்ன பண்ணியா இருக்கு, இந்த பையன் பெரிய பையனா இருக்கான், அவங்க அப்பா அம்மா பக்கத்துல உட்காந்துருக்காங்க, இவன் என்னமோ புதுசா இப்பதான் ட்ரெயின்ல பாக்குற மாதிரியும் இந்த மரங்கள்லாம் பின்னாடி போகுதுன்னு சொல்றான், மேகம் பின்னாடி போகுதுன்னு சொல்றான். ஏன்னா புதுசா இருக்கு அப்படின்ட்டு தாங்க முடியல உங்களுக்கு பக்கத்துல. அவர் சொன்னாங்க, என்ன பைத்தியக்காரத்தமா இருக்குது, இந்த உங்க பையன் எப்படி பேசுறான், பெரிய பையனா இருக்கான், 20 வயசு பையன் மாதிரி இருக்கான், நீங்க என்ன இப்பதான் முதல் தடவை மாடை தண்ணிக்குள்ள போகுதுன்னு சொல்றான், அது மரங்கள் பின்னாடி போகுதுன்னு சொல்றான், வேகம் பின்னாடி போகுதுன்னு சொல்றான், என்ன நடக்குது அப்படின்னு. மழை பெய்யுது, தண்ணி மழை லேசா தூருது, தண்ணி கையில டேடி டேடி பாருங்க மழை தூருது என் கையில பட்டுக்கு பாருங்க அப்படின்றான். அப்ப சொன்னவங்க அவங்க சொல்றாங்க, என்ன இப்படிதான் உங்க பையன் என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறான் அப்படின்ட்டு. அப்போ சொன்னாரு அவரு, அந்த இது ஒரு நல்ல டாக்டர் போய் அடுத்து ஊருக்கு போயிட்டு அவன் நல்ல டாக்டர்கிட்ட போய் காமிக்க, ஏதோ அந்த மனசு சரியில்லை என் பையனுக்கு ஏதோ இதாகி பொழுது பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த கப்பல் சொல்றாங்க. அதுக்கு அவர் பொதுமையா அவர் அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, அந்த அவங்க அப்பா சொல்றாரு, யா we are coming from hospital, இப்பதான் நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்து வரோம், வந்து ட்ரெயினை பிடிச்சிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, என் பையன் இப்பதான் முதலாக கண்களை திறந்து உலகத்தை பார்க்கிறான். இவ்வளவு நாள் கல்லுனாம இருந்துச்சு, ஆப்ரேஷன் ஆகி முதல் தடவையாக கண்களால் இந்த உலகத்தை பார்க்கிறான். அதனாலதான் யூ ஆர் சோ எக்ஸைட்டட். என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து உடனே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது யாரையுமே, அன்லெஸ் அன்டில் யூ நோ ஆல் த ஃபேக்ட்ஸ். முழு விவரங்களும் தெரியாம உழவு தெரியாத வரைக்கும் மற்றவரை நாம் நியாயம் தீர்க்க கூடாது. அதனால ஞாபகம் வச்சுங்க. அப்போ என்ன விவரமோ அது ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம பேசணும். இந்த கப்பல் மாதிரி அவசரம் கொடுக்க மாதிரி பண்ணி கடைசி மூக்கறுபட்டு போயிட்டாங்க அவங்க. அதனாலதான் மத்திய 7ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1-2 படிப்போம். மத்தேயு 7:1-2. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பினாலேயே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஒரு கிளீனா சொல்றாரு ஆண்டவர். நீங்கள் மற்றவர்கள், அதாவது மற்றவர்களை குற்றவாளியும் தீர்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, நீங்க எப்படி மற்றவங்களை தீர்க்கிறீங்களோ அப்படியும் தீர்க்கப்படுவீங்க. நீங்க மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி உங்களை அளவிக்கப்படும். இங்க என்ன பண்ணும், இது மறுபடியும் பாருங்க, ஆவிக்குரிய பிரமாணம் இங்க வந்துருது, ஸ்பிரிச்சுவல் லா. என்ன மெஷர் பண்றீங்களோ அவங்களை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அதே மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கும் அழைக்கப்படும். சரி, இப்ப நியாய திருத்தல் என்றால் என்ன? நியாய திருத்தலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உறவை கெடுக்கக்கூடிய காரியங்கள். நியாய திருத்தல் என்ன, ஒரு ஜட்ஜு போல ஜட்ஜை கூப்பிட்டு, ஐயா நீங்க கீழே இறங்குங்க, நான் இப்ப ஜட்ஜ் பண்ண போறேன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு
மற்றவர்களை பார்த்து நியாயம் வழங்குவது. அதாவது without knowing complete details, without knowing properly analyzing the case with the preconceived idea, இவன் இப்படிதான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை பத்தி நியாயம் தீர்க்கிறது. அதுதான் நியாயம் தீர்க்கிறது அர்த்தம். அதாவது ஜட்மெண்ட் ஷீட்ல ஜட்ஜ் பண்ண வேண்டிய காரியத்தை நம்ம எடுத்துக்கிறது, நம்ம எடுத்துக்கிட்டு பண்றது. பாத்தீங்கன்னா இயேசுவை பிடிச்சிட்டு போகும்பொழுது குருசிபைக்கும்ட்டு ஒரு கும்பல் நியாயம் தீர்த்தது. அந்த கும்பல் யாருன்னு பாத்தீங்கன்னா பரிசேயரும் வேத பாரகரும் தான். அண்டு அதாவது இப்போ அந்த கும்பல் எல்லாம் கத்துறாங்க, அவருக்கு சிலுவை அறையின்ட்டு ஒருத்தனை கூப்பிட்டு கேட்பாங்க, வா நீ எதுக்கு அவர் சிலுவை அறையும் சொல்றேன்னு கேட்டேன். எனக்கு தெரியாதுங்க, எல்லாரும் கூப்பிட்டாங்க, நானும் வந்தேன், அவனு எல்லாம் இப்ப நான் சொல்ற மாதிரி நீ கத்து அப்படின்னாங்க. குருசி பைக்கும்னு சொன்னாங்க, நானும் குருசி பைக்கும்னு சொல்றேன், அவ்வளவுதான் சொல்லுவான். அவனுக்கு தெரியாது, ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. வித்தவுட் நோயிங் த ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் வித்தவுட் ப்ராப்பர் எதுக்கு ஏப்பா நீங்க எதுக்கு இந்த இடத்துல கூப்பிட்டுருக்கீங்க, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க, நீங்க உங்க காரியம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தெரிஞ்சு நானும் வரேன் அப்படி சொல்லாம கூப்பிட்டாங்க, நானும் வந்துட்டேன், கத்துறேன், போறேன், அவ்வளவுதான். அப்படிதான் அதுதான் சொல்றது. ப்ரீ கன்சீவ்டு ஐடியா இல்லாம ஏதோ அவங்க கூப்பிட்டுருக்காங்க செய்யணும், கத்த சொல்றாங்க கத்தணும், வித்தவுட் நோயிங் த ஃபுல் டீட்டெயில்ஸ். அப்படிங்கும் பொழுது தான் என்ன கேட்டா ஜட்ஜிங் அதர்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் லா அண்ட் வாட் வி சோ வாட் வி ரீப். நமக்கு எல்லாத்தையும் தெரியும். ஒரு நம்ம என்ன புஸ்தகம் 12 அதிகாரத்துல மிரியம் சொல்றா, ஆண்டவர் மிரியம் தீர்க்கதரிசின்னு வேதத்துல போட்டுருக்கு, மரியம் என்ற தீர்க்கதரிசின்னு போட்டுருக்கு. அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றான்னா, அப்போ ஆண்டவர் மோசே மூலம் தான் பேசுவாரோ, எங்கள்கிட்ட பேச மாட்டாரோ, கிண்டலுக்கு ஜட்ஜ் பண்றா. ஏன் அவர் தான் தெரியுது, நாங்க தீர்க்கதரிசி இல்லையா, நானும் என் பேர் தீர்க்கதரிசி தானே, அவரும் பேச சொன்ன உடனே ஆண்டு கூப்பிட்டு வாங்க எல்லாரும் வாங்க ஆசிரியர் கொடுத்து வாங்க சொல்லிட்டு சொன்னாரு. மோசையை பற்றி சாட்சி கொடுக்க படிக்க டைம் இல்லை. மோசையை பற்றி சாட்சி வாசத்துல எங்கும் உண்மை உள்ளவன், அவனை பத்தி பேச உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெரி ஆங்கிரி. உடனே போயிட்டாரு. அந்த இடத்துல விட்டு போன உடனே என்னாச்சும் அவருக்கு குஷ்டம் வந்துருச்சு. யாருக்கு? வெடியம்முக்கு குஷ்டம் வந்தது. ஏன் 19 அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பாஸ் பண்ணதுனால என்னாச்சுன்னா வந்த வேதனை தான் இந்த அந்த குஷ்டம். அதனால we must be very careful about judgment. அமெரிக்க தேசத்துல ஒரு பெரிய ஊழியக்காரமா இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பல. அந்த அம்மா ஒரு தடவை அந்த அம்மா அலுவலகத்துல ஒரு பொம்பளை வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. சியோட மார்னிங் சிக்னஸ். இப்போ வாந்தி எடுக்கிறதுனால கொஞ்சம் மார்னிங் சிக்னஸ் சொல்றதுனால கொஞ்சம் வேலைக்கு லேட்டா வர்றாங்க. ஒரு நாள் இந்த ஊழியக்காரங்க வீட்டு ஆஃபீஸுக்கு பார்க்கும்போது இந்த அம்மா சீட்ல இல்லை. ஏன் இந்த பொண்ணு வரல, லேட்டா என்னாச்சு, இல்லை லேட்டா இருக்கு, இன்னும் வரல, என்ன விஷயம் அப்படின்ட்டு. இல்லை சார் மேடம், அந்த அம்மாவுக்கு மார்னிங் சிக்னஸ், பிரெக்னெண்டா இருக்காங்க, வாமிட்டிங், இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வர்றாங்க. அப்படியே அதெல்லாம் சும்மா ஹம்பக்கு, சும்மா கதை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜட்ஜ்மெண்ட். நோ இட்ஸ் நாட் லைக் திஸ், சும்மா கதை விட்றா, லேட்டா இதான் ரீசன் சொல்லிட்டு போயிட்டாங்க. மார்னிங் சிக்னஸ் ஒன்றும் கிடையாது. டவுன் த லைன் இன்னும் இந்த ஊழியக்காரமும் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. எப்படி அந்த மார்னிங் சிக்னஸ் அந்த அவங்க எம்ப்ளாய்க்கு வந்துச்சோ அதே மார்னிங் சிக்னஸ் இந்த மாதிரி வந்தது. வந்து உடனே வாந்தி 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 4 நிமிஷம் வாந்தி. அப்போ ஆண்டவர் எல்லா மெடிசன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்று நிக்கல. ஆண்டவர் ஏன் இவ்வளோ வாமிட்டிங் வருது, காலையில ரொம்ப வீக்கா இருக்கேன்ட்டு. அப்போ ஆண்டவருக்கு ஞாபகம் இருக்கா, உங்ககிட்ட வேலை செஞ்ச ஒரு சகோதரி, ஒரு லேடி, ஒரு எம்ப்ளாய்க்கு நீ என்ன கமெண்ட் பாஸ் பண்ண, ஜட்ஜ்மெண்ட் பண்ண இல்லை, அவளு சும்மா கதை சொல்றான் அப்படின்ட்டு. நவ் இப்போ யூ சீ தட். அப்போ உணர்ந்துட்டாங்க அந்த அம்மா. நான் ஜட்ஜ் பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, என்ன மன்னிங்க, ஐம் சாரி அபவுட் தட். அந்த ஜட்ஜ்மெண்ட் கேன்சல் பண்ண சொல்லி சொன்ன உடனே இந்த மார்னிங் சிக்னஸ் கொஞ்சம் ஷி வாஸ் ஏபிள் டு பேர். அது நம்பர் 1. நம்பர் 2, அதே அந்த ஊழியக்காரமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க. ஊழிய நிமித்தமாக அந்த ஊர்ல ஊழியம் நடக்குது. அமெரிக்க தேசத்துல ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போறாங்க. போயிட்டு வழியில பெரிய ஹோர்டிங் பெரிய போர்டு பாக்குறாங்க. அது பார்க்கல, இது இந்த ஊழியக்காரங்க பேசுறாரு அப்படின்ட்டு. உடனே இந்த அம்மா மனசுக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுது, இவரெல்லாம் என்ன பெரிய பேசிட போறான், தெரியாத நமக்கு, நம்ம நிறைய பார்த்துக்கோம், டிவியில பார்த்துருக்கோம், இவர் சும்மா இப்படி பேசி விட்டுருவாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு, அனைண்டிங்கே இருக்காது அப்படின்னு போயிட்டாரு. பேசிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அங்க 3 நாள் கன்வென்ஷன். 3ஆம் நாள் கன்வென்ஷன்ல பேசுறாங்க, பவுன்ஸ் ஆகுது. பேசுற பேச்சு அங்க பவுன்ஸ் ஆகுது. ஒண்ணுமே
ஏன்னா மக்கள் வந்து அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த அம்மா பேசினாங்கன்னா கனெக்டிங் சச்சவே இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப எல்லாரும் ரொம்ப டிசப்பாயிண்ட் இருக்காங்க. இந்த அம்மா வீட்டுக்கு வந்து அப்படி அந்த ரூமுக்கு வந்து ஒரே அழுக. ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் இப்படி நடந்துச்சு அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரு, நீ வரும்போது ஞாபகம் இருக்கா, அந்த ஹோர்டிங்ல ஒரு ஊழியக்காரன் இருந்தாரு, நீ பார்த்து அவனும் என்னோட ஊழியக்காரன் தான். அவனை பத்தி பேச்சு அவனுக்கு தைரியம் எப்படி நீ ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணலாம்? இவனுக்குலாம் என்ன பெரிய கூட்டம் வந்துட போகுது, என்ன அனாயிண்டிங் இருக்குன்னு பேசினில்ல, இப்ப எப்படி இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே மறுபடியும் ஆண்டோட தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டிருக்காப்ல. பாருங்க, அட் டைம்ஸ் நான் என்ன பண்றேன்னா, ஒரு மேன் ஆஃப் காட் பத்தி அவுட்வர்ட் அப்பியரன்ஸை பத்தி நம்ம வந்து ஒரு உடனே ஜட்ஜ் பண்ணிப்போம். ஒரு ஃபுல் சூட்ல வந்து டை கோட் எல்லாம் போட்டு வந்தான்னா சும்மா பந்தா காட்டிப்பா இருந்தால இவருக்குலாம் ஒரு சத்தியமா ஒண்ணுதான் வேற பசங்களாம் ஒண்ணுமே தெரியாது, சரியா பேச மாட்டேன்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவோம். ஆனா அதே நேரத்துல வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை, ஒரு மீசை இல்லாம தலையை நல்ல எண்ணெய் போட்டு பின்பக்கம் சீவி கருப்பு பைபிளோட வந்தாலும் இவரு தான் தேவ மனுஷன், இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், நல்ல வசனங்கள்லாம் தெரியும், நல்ல பிரசங்கம் பண்ணுவார் சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு ஸ்கேல் வச்சிருக்கோம். அந்த ஸ்கேல மெஷர்மெண்ட் பண்ணிடுறோம். பட் டூ யூ நோ அந்த கோட் சூட் போட்டு தேவனோட என்ன உறவு வச்சிருக்காங்க தெரியுமா? We don't know that personal life with the man of God, the man of God personal life with தேவனோட உள்ள personal life தெரியாது. Then who are we to judge them? அவங்கள நியாயம் தெரிஞ்ச நம்ம யாரு? அவ என்ன டெஸ்ட் போட்டான்னு நமக்கு. ஆனா அவங்க வந்து தேவனோட உள்ள உறவுல நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது, நமக்கு தெரியாது. அதனால பேசக்கூடாது. Without knowing complete detail, we cannot talk about a person. We cannot judge about a person. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாஸ்டர் வந்து மளிகை ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து அந்த பாட்டில் ஆயிலு, அப்புறம் வந்து இந்த இது கிளீனிங் லிக்விட் இதெல்லாம் பாட்டிலாம் வாங்கிட்டு 4-5 பாட்டிலோட விளையாடு வந்த உடனே ஒரு ஆள் ஸ்கூட்டரை ஏற்றி கொண்டு போய் ஒருத்தர் என்ன ட்ராப் பண்ணியிருப்பான்னு சொல்லி ட்ராப் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல பஸ் வரும், பஸ் ஏறிட்டு அவருக்கு போகணும். அவர் நிற்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு லிக்கர் ஷாப் இருக்கு. இதை ஒருத்தன் பார்த்துட்டான். பார்த்த உடனே டே நான் அன்னைக்கு பார்த்தேன், பாஸ்டர் கை நிறைய பாட்டில் வச்சிருந்தாரு, அந்த பையில தெரியுது பாட்டிலாம், லிக்கர் ஷாப் முன்னாடி நிக்காரு, பாட்டில் வந்து லிக்கர் வாங்கிட்டு போறாரு அப்படின்ட்டு. இது கரெக்டா? அது வித்தவுட் நோயிங் ஃபுல் டீடைல்ஸ் ஒருத்தரை பத்தி நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அவர் மேன் ஆஃப் காட் ஹேவிங் பாட்டில் ஆஃப் ஆயில் அந்த கிளீன் லிக்விட் அது இதெல்லாம் வச்சு பாட்டில் தூக்கி நிக்கிறாரு, ஒரு 5 வச்சு நிக்கிறாரு. எங்க நிக்காரு? லிக்கர் ஷாப் பக்கத்துல நிக்கிறாரு, வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் லிக்கர் ஷாப் வாங்கிட்டு வந்து சொல்லிட முடியுமா? அது we pass judgment about without without knowing anything. அதே போல பாஸ்டர் ஏதாவது மெசேஜ் கொடுத்தா உடனே ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிடலாம். என்ன மெசேஜ் கொடுத்தாரு சரியாவே சொல்லல அவரு, உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடணும். உடனே ஒரு ஒர்ஷிப் லீட் பண்ணி என்ன ஒரு பாட்டு சூஸ் பண்ணிருக்காங்க உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிடுறது. பிஃபோர் பை ஜட்ஜ்மெண்ட் அனலைஸ் ஹவு வி ஆர் இன் தட். இப்போ நம்ம ஒருத்தரை பத்தி நம்ம ஒரு நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சு பார்க்கணும், நான் அந்த நிலையில இருந்து என்ன பண்ணிருப்பேன் அப்படின்ட்டு. அது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட மற்றவர்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்கும்போது எதிர்பார்க்குற காரியம் நடக்கலைன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரால் எனக்கு செய்வான்னு நினைச்சேங்க, எனக்கு ஏதாவது கொடுப்பான்னு எதிர்பார்த்தேன், ஒண்ணுமே கொடுக்கல. அப்போ அந்த நான் மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம்னா ஓடி ஓடி செய்வான், எனக்கு செய்ய மாட்டான், அவெல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிடுவான். ஏன்? நீ எதை எதிர்பார்த்துருக்க அவர்கிட்ட? உன்னை வந்து அங்கே கூட்டிட்டு போகணும் அல்லது உனக்கு காசு கொடுப்போன்னு எதிர்பார்த்ததுனால என்ன ஆச்சுன்னா, அவன் அந்த காரியம் நடக்காததுனால என்ன பண்ண, இவன் மற்றவனுக்கு செய்ய மாட்டேன் வேஸ்ட்டு அப்படின்னு உடனே ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறது. அவன் வேஸ்டா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? We don't know. Because your expectation more on that instead of ஆண்டவர்ட்ட மேல expectation வைக்கிறதுக்கு பதிலா you kept your expectation on this person which he didn't do that. அவரை உனக்கு பண்ணல அதை. அதனால என்ன ஆச்சு, நீ வந்து உடனே டிசப்பாயிண்ட் ஆகி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிடுற. அதனால we must be very careful. கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம். These are all the traps given by Satan. எப்படியாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேற விட முடியாதபடி நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கணும் வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட தடை கற்கள். அதுல சிலவற்றை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஒண்ணு வந்து மற்றவரை ஒப்பிட்டு பேசுறது, 2வது புறங்கூறுவது, 3வது மன்னியாமை, 4வது மற்றவனை நியாயம் தீர்ப்பது. இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணிருப்போம். அப்படி இருந்ததுன்னா இந்த ராத்திரி வேளையில படிக்கும் ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இது வேதத்தின் அடிப்படையில அந்த அந்த லைட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், ஐ ஃபைண்ட் மை செல்ஃப் ஃபால் ஷார்ட் இன் திஸ் ஒன் ஆஃப் திஸ் ஏரியா.
என்ன மன்னிச்சுக்கணுங்க. குறிப்பாக கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஜட்ஜிங் அதர்ஸ்ல மாட்டி பண்ணணும். ஊழியக்காரர்களை பத்தியா பக்கம் யாரையாவது சொந்தங்கள் மத்தியில் யாராவது ஒருத்தரை பார்த்து நம்ம கண்டிப்பா நம்ம ஜட்ஜிங் மற்றவங்க பத்தி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிருப்போம். அதுல பொய் சொல்லவே முடியாது. அதே போல சில பேர் எதிர்பார்த்து இருக்காது காரியம் நடக்காதனால நம்ம அதுக்கும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிருப்போம். அதுக்கு ஆண்டோட மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ராத்திரி வேளையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படும் நம்முடைய உறவுகளை கெடுக்கக்கூடிய காரியங்களை ஆகிய அந்த ஒப்பிட்டு பேசுவதிலையும் புறங்குடுவதையும் பற்றியும் மன்னியமை பற்றியும் மற்றவங்களை நியாயத்தீர்ப்பதை பற்றிய காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இந்த வேதத்தின் அடிப்படையிலே நம்ம பார்க்கும் பொழுது இதுல பல இடங்களில் நாங்கள் தவறு பண்ணிப்பதை நாங்கள் உணர்கிறோம். அதுக்காக தேவ சம்பந்தம் எங்கள் தாழ்த்தி பாவம் மன்னிப்பு கிடைக்கிறோம். எங்கள் குற்றம் கொண்டு இந்த மீறுகளை தயவு செய்து மன்னிப்பீராக. இது எங்களுக்கு பல ஆசீர்வாதம் தடைப்பட்டு இதனால்தான் எங்களுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால்தான் எங்களுக்கு ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. இதனால்தான் எங்களுடைய சுகம் வரவில்லை என்பதை அறிந்து கொள்கிறோம். அதுக்காக பாவம் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களுடைய எல்லா தடைப்பட்ட ஆசீர்வாதங்களும் லட்சம் இயேசு நாமத்தை கட்டுவிட்டு விடுவீராக. அப்படி சேர்வதற்காக சோதனம் இயேசு நாமத்தில நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. இப்ப கர்த்தருக்கென்று நீங்க தைரியமா ஊழியத்துக்கென்று நீங்க கொடுக்கலாம். அவர் தயவுசெய்து இப்போ ஸ்க்ரீனில் காட்டப்படுற பிரதர் கிரண் பாலுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் டைப் எல்லாமே போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு நீங்கள் தாராளமாக ஏராளமாக கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நீங்கள் ஒன்று அனுப்பு அல்லது நீ போன ஆண்டு சொல்லியிருக்காரு. இப்போ உங்கள் சார்பாக இவர் வந்து ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இது வந்து ஃபெர்டைல் கிரவுண்டு. இது நல்ல நிலத்தின விதை எப்படி 30, 60, 100 கொடுக்குமோ அதே போல இவருடைய ஊழியத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய மாப்பேசிய சொத்தையும் எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல அன்னைக்கு நான் அந்த உதாரணத்து குணமுள்ள ஆத்மா செழிக்கன்னு சொன்னது போல, யார் தண்ணீர் பாய்ச்சுவானா அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீங்க உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுங்க, உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கரெக்டா? அதனால தயவுசெய்து தாராளமாக சந்தோஷமா கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.